சாரி பிரியதர்ஷினி. என்கிட்டலாம் வம்பு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி பண்ணிடுவேன். ஜட்ஜுன்னு ஒரு படி மேல இருக்காங்கங்கிறதுக்காக சரிங்க எஜமான்லாம் என்னால பண்ண முடியாது. உன் மனதுல பெரிய கலெக்டர் நினைப்பா. I want an apology from Ari and Maya. எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா எனக்கே உத்தரவு போடுவேன். நான் இங்க டாஸ்க் கிஸ்க் பண்றதுக்குலாம் வரல. இப்படி ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா அப்படியே ஆட்டோ பிடிச்சு போயிடுவேன். அப்புறம் என்ன நீங்க வந்த எம்மாடி 1 மணி நேரம் நைட்டு ஓட வேண்டிய ஷோ இந்த நைட்டி போட்ட லேடியால் 1.5 மணி நேரமாக ஓடிக்கிட்டு இருக்குது. சினிமாவில் வேட்டியோட சண்டைலாம் பார்த்துருப்பீங்க, நைட்டியோட சண்டை பார்த்தது இல்லையே, வாங்க பார்க்கலாம். எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க? சொல்கிறேன் அங்கே ஆண்டவர் ஜட்டியோட நிற்கிறதுக்கும் இங்கே இவங்க நைட்டியோட நிற்கிறதுக்கும் நீ தான் காரணம். அதை பின்னாடி சொல்கிறேன். சாரி பிரியதர்ஷினி. பேரை ஃபர்ஸ்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க கரெக்ட்டா. பிரியா இல்லங்க. என்ன எல்லோடா நான் பரிசுக்கா போய்கிட்டு இருக்கேன், பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். இவங்க நைட்டியோட வந்தோடனே பார்த்துட்டு மாயா கேட்டாங்க, தெலுங்கு பிக் பாஸில் ஒருத்தவங்க நைட்டியோட வந்து டாப்பில் இருந்தாங்களே அதை பார்த்துட்டு காப்பி பண்ணுறீங்களான்னு கேட்க, அந்த ஷோவெல்லாம் நான் பார்க்கல, காமன் மேன்னா காமனாக நைட்டி போட்டு தொடப்பக்கட்டையோடு இருப்பாங்க, அப்படியே வந்துட்டேன். இருந்தாலும் ஒரு ஷோக்குன்னு ஒரு டிக்னிட்டி இல்லையா, ஒரு ரெஸ்பெக்ட் இல்லையான்னு கேட்க, நீங்கள் ஜட்ஜின்றதுக்காக என் உடைய வச்செல்லாம் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. செல்லாது நீ இந்த ட்ரெஸ்ஸை வச்சு இஷ்யூ பண்ணுனே வந்திருக்க அப்படின்னு ஆரி கேட்க, அது உங்களோட ஒபினியன் சார், நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. பார்த்தீங்களா ஒரு ஜட்ஜ் என்றும் பாராமல் ஏதோ புருஷன் முண்டாட்டி சண்டை மாதிரி கோச்சிட்டு போய் உட்கார்றத. ஆரி சும்மா விடலையே, ஏன் நீங்கள் டீச்சர் தானே, ஷோக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குல்ல, காலேஜ் போகும்போது நைட்டியில் போவீங்களா, காமன் மேன் ஷோனா மட்டும் நைட்டியில் வந்துடுவீங்களா அப்படின்னு கேட்க அது ஒரு பெரிய சண்டையாகவே போயிடுச்சு. நான் ஒரு கட்டத்தில் மாட்டிக்கிட்டாங்க. ஆயா கேட்டாங்க, நீங்கள் நைட்டி போட்டிருந்தது தப்பு இல்லை, ஆனால் ஏன்னு கேட்டதுக்கு நானாக இருக்கேன் அதனால் போட்டு வந்தேன்னு சொன்னீங்கல்ல, அதுதான் கொஞ்சம் பொய்யா இருக்க மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஒருவேளை இந்த நைட்டியில் வர ஆடெல்லாம் பார்த்துட்டு இப்பொழுதுதான் நான் ஒரு பெண்ணாக உணர்கிறேன்னு மாறிட்டாங்களோ, எல்லாம் அந்த தேவயானியை சொல்லணும். இவன் முன்ன இது மாதிரி இல்ல, அதாவது பொம்மிஸ் நைட்டி போடுறதுக்கு முன்னாடி அப்படிதானே. ஏன் கோட் சூட் போடாம வந்திருக்கீங்க நான் கேக்கட்டுமா? பொம்மிஸ் நைட்டிஸ். இப்ப பாருங்க, அவ 2 காலும் பூமியில இல்ல, சும்மா மிதக்குறா. இது மிதக்குதா, ஷோ மானத்தை குழி தோண்டி புதைக்குதுன்னு வேணா சொல்லலாம். என்ன பேசிட்டே இருக்கீங்களா? மாயா ஒரு நேரத்தில் உங்கள் நைட்டி நல்லா இருக்குங்கன்னு அவங்களுக்கு தான் சப்போர்ட் பேசிட்டு இருக்காங்க. அதை கூட காதில் வாங்காமல் உடஞ்சி போன ஓட்டர் ரேடியோ மாதிரி அவங்க பாட்டு தனியாக ஒரு சேனலில் பேசிட்டு இருக்காங்க. ஒரு டாஸ்க் தரேன் நீங்கள் 2 பேரும் அப்படின்னு சொன்னோடனே எங்ககிட்ட ஒரு பார்த்தீங்களா காமெடியா அடிச்சின் சாவணுமா அப்படின்னு. அடிச்சின் சாவறதே காமெடினா நீங்கள் 2 பேரும் எதுக்காக பிக் பாஸ்க்கு டிசர்விங்னு இப்போ ஆர்கியூ பண்ணி ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு ஒரு யூடியூபர் நான் மீடியாவில் தான் இருக்கேன்னு சொன்னோடனே ராஜு வந்து அது மீடியா இல்லைன்னாரு, முடிஞ்சு. மீடியா, சோஷியல் மீடியா. ஓ அதுவும் மீடியா தான், அது சோஷியல் மீடியா, போய் கற்றுக்கிட்டு வாங்க அப்படின்னு ஆக்ஷன் ஒன்று பண்ணாங்க பாருங்க. என்கிட்டலாம் வம்பு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி பண்ணிடுவேன். சாரி. 1 வீக் முன்னாடி பாவம் அவங்க அம்மா இறந்துட்டாங்களாம். அது இந்த கிரிமேட் பண்ணுவாங்கல்ல, அந்த டைமில் பிக் பாஸ் ஷோலேருந்து கால் பண்ணி உங்களுக்கு ஆடிஷன் இருக்குது இன்றைக்கி வரீங்களான்னு கேட்டாங்களாம். அதுக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எங்கள் அம்மாவை இப்போ எரிச்சிட்டு இருக்காங்க, இந்த நேரத்தில் போய் கால் பண்ணுறீங்கன்ட்டாங்களாம். ஒருவேளை பிக் பாஸ் வீடு மாதிரி இவங்க வீட்டையும் எல்லாரையும் 24/7 பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டாங்களோ. அதை சொல்லிட்டு உடனே இதெல்லாம் ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணலாம் சொல்லலை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அது உங்கள் இஷ்டம்ட்டாங்க. சண்டை போடுற அன்னைக்கு தான் செத்து போய் தொலைச்சிட்டா. கரெக்டாக இவங்க சண்டை போடுற அன்றைக்கி அவங்க அம்மா இறந்துட்டாங்களாம். அதை எப்படி சொல்கிறாங்க பாருங்களேன் எப்பா. ஆனால் பாவங்க, ஐயோ இவங்க இல்லை அவங்க அம்மா போனோடனே நம்மளும் போயிடலான்னு நினச்சாங்களாம். ஆனால் இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்றனால வேணாம் பிக் பாஸ்க்கு போயிடலான்னு நினச்சிட்டாங்க. ஒருவேளை அதுவும் நரகம் தான் இதுவும் நரகம் தான் இவங்களே நினச்சிட்டாங்களோ. அதை சொல்லிட்டு ஒரு பிட்டை போட்டாங்க பாருங்க. என்னன்னா அவங்க வந்து செலக்ட் ஆகிட்டாங்கன்னா அது அவங்க அம்மா கொடுத்த கிஃப்ட்னு நினச்சிப்பாங்களாம். இதையே நான் ஓவியாவை பார்த்து பேசுகிறேன்னா எங்கள் அம்மாவுக்கு ஓவியாவை ரொம்ப பிடிக்கும், உங்களை பார்த்தா எங்கள் அம்மா ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டாங்க. ஜட்ஜஸ் இவங்களை செலக்ட் பண்ணாலும் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா பிக் பாஸுக்கு போகிறதுக்கான ஃபுல் தகுதி இவங்களுக்கு இருக்குது. கிடைக்கிற எல்லா கேப்லையும் சண்டை எமோஷன் அள்ளி தெளிக்கிறாங்களா. அதுக்கு சொன்னேன். ஆனால் இவங்க என்ன சொல்லிவிட்டாங்கன்னா எனக்கு வந்து உயிர் வாழ்றதுக்கு பிக் பாஸ்க்குள்ளே போயே ஆகணும், இல்லைனா எனக்கு பயங்கர ட்ரமாட்டிக் ஆகிடும், அதுக்கு என்னோட டிஸ்ட்ராக்ஷன் வேணும்ட்டாங்க. ஏமா இதை பிக் பாஸ் ஷோ நினச்சியா இல்லை கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டல் நினச்சியான்ட்டு மாயா வந்து உங்களுக்கு மென்டலி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்ட்டாங்க. அப்புறம் மாயா வந்து எல்லாம் ஓகே, ட்ரெஸ்ஸை பற்றி நாங்கள் யாரும் குறை சொல்லலை, நீங்கள் கொஞ்சம் வெளியே போய் மைண்டெல்லாம் சரி பண்ணிட்டு வரணும்னு ஏதோ சொல்லும்போது சொல்லிடுங்க வெளியில போன ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டில் ஓவராக பேசிட்டு வெளியே போனால் சொல்லிடுங்க நான் வெளியே போயிடுறேன் அப்படின்னாங்க. உடனே சரி போயிடுங்கன்ட்டாங்க. என்ன பொம்மிஸ், ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே, இன்னும் பயிற்சி வேண்டுமோ எடுத்துகிட்டு வாங்க அப்புறம் சேர்த்துப்பாங்க. யார்ப்பா அது, எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்குறத. அப்புறம் ஜட்ஜஸில் ஆரி என் ட்ரெஸ்ஸை பற்றி அசிங்கப்படுத்தி பேசிட்டாரு. மாயா என்ன வாய முடுன்னு மட்டும் சொன்னது இல்லாமல் மென்டல்னு வேறு சொல்லிட்டு எல்லாரும் லைனில் வந்து என்கிட்ட சாரி கேட்டால் தான் நான் இந்த இடத்த விட்டு போவேன்ட்டாங்க. அது எப்படிங்க மேடம், நைட்டி போட்டவங்கள்ட்ட போய் எப்படி சாரி கேட்பாங்க? She literally spoke about my mental health. இஷ்டம்னா போடுங்க. ஆளுக்கு ஒரு கட்டை கையில் எடுத்து என் கூட வாங்க, நான் வெட்டும் போது என் கூட சேர்ந்து அடிச்சு காலி பண்ணிருங்க. I want an apology from Ari and Maya. எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா எனக்கே உத்தரவு போடுவேன். And எங்க அம்மாக்கு வந்து நான் சித்துக்குழி மாதிரி பேசுறேன் அப்படின்னு கேட்பா. அப்போவே நீங்கள் கொஞ்சம் சுதாரிச்சிருக்கலாம். இப்போ இன்டர்வியூலாம் போய் கதறிட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போ இவங்க நைட்டி போட்டதுக்கு வெளியே என்னென்னமோ காரணம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, உங்கள் உள்ளேயே எப்படி மாட்டினாங்கன்னா கம்ஃபர்டபிள் என்ன அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இல்லை நைட்டில் போகிறது. உள்ளுக்குள்ளே உட்காந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நைட்டியோட போகிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீங்களாம் ப்ரெசென்டபுளாக இருக்கீங்க, எனக்கு மட்டும் இப்படி போகிறது கஷ்டமாக இருக்குன்னு. இவங்களை பேச விடாமல் இருக்க என்னென்னமோ பண்ணி கத்துனாங்க. ஆயா ஒரே ஒரு ஆக்ஷனில் வாயை மூடுங்கன்ட்டாங்க, மூடிட்டாங்க. இவங்களே போய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் நைட்டி போட்டு வரும்போது எல்லாரும் எனக்கு அட்டென்ஷன் கொடுத்தாங்க, அதனால தான் நான் செகண்ட் டே நைட்டி போட்டு வந்தேன். செய்யறதெல்லாம் செஞ்சு போட்டு அந்த ஆக்ஷனை பார்த்தீங்களா வாயில். கொஞ்ச நேரம் உள்ளே வரதுக்கு முன்னாடி கூட இவங்க என்ன கேட்டிருக்காங்க, இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிடலாமான்னு கேட்டிருக்காங்க. Should I change எல்லாம்
கேட்கலங்க இது. இப்போ இவங்க பேசுனதுல முக்காவாசி பொய் மாதிரி தாங்க தெரியுது. எவ்வளவோ தடுக்க பார்க்கும்போது அந்த மாயா சொன்ன ஆக்ஷன் என்னன்னா இதுதான். யூஸ் பண்ற word. இப்போ மாயா இப்படி சொல்லும்போது வாயை மூடிக்கிட்டு சாரின்னு சொல்லிட்டாங்க. சரி நம்ம தான் எப்படியும் செலக்ட் ஆகிடுவோமேன்னு நினச்சிட்டாங்க போல. ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறம் வெளியே வந்து அது எப்படி அந்த ஆக்ஷன் பண்ணி என் வாயை மூட சொல்லலாம்னு அங்கே வந்து பொங்குறாங்க. ஆஹா உண்மையை சொல்லிட்டா இவளுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதான்ட்டு டப்புன்னு வேட்டியை மடிச்சு கட்டுற மாதிரி நைட்டியை மடிச்சு கட்டி இதெல்லாம் ஒரு கொலை குத்தமான்ட்டாங்க. இதெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாத ராஜு பொங்கி எழுந்து அந்த நைட்டியை கொஞ்சம் இறக்கி விடுங்க, ஜட்ஜுக்கு மரியாதை கொடுங்கன்ட்டாங்க. இதில் மரியாதை குறைவு என்ன இருக்குது? வேணும்னே என்ன வம்புக்கு இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, இதுக்கு மேலே வம்புக்கு வேற இழுக்கணுமா, இழுத்து நீ என்னை போட்டு வெளுக்கணுமா, அதெல்லாம் தேவையில்லைன்ற மாதிரி வெளியே அனுப்பிட்டாங்க. அப்புறம் மாயாவும் அவங்கள போட்டு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்னு இவங்கள்ட்டையும் சொல்லிட்டாங்க. ஏன் கோட் ஷூட் போடாம வந்திருக்கீங்க நான் கேட்கட்டுமா? எனக்கு என்னவோ இவங்களை பார்த்தா ஒரு நைட்டி போட்ட சொர்ணாக்கா மாதிரி தாங்க தெரிஞ்சுது. ஏய் நைட்டி போட்டதெல்லாம் ஒரு குத்தமாடா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிடுங்க. பிடிக்காதவங்க கமெண்ட்டில் கழுவி ஊற்றுங்க. தேங்க்யூ.